தமிழகத்துல தாமரை மலர்ந்தால் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தா தமிழ்நாடு பாலைவனமா போகும், வேற என்ன செய்யும்? ஒன்றே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாமரை மலர வேண்டாம், 2000 அப்பாலுக்கு இருக்கிற மத்திய அரசுக்கு தமிழகம் தாமரை மலர்ந்தால இன்னைக்கு சமீப காலமாக மத்திய அரசு பதவிகள்ல மோடி பதவியேற்ற பிறகு அனைத்து துறைகளிலும் நான் சவால் விட்டு சொல்ற மதிமுக தொலைக்காட்சியின் வாயிலாக பிஜேபி என்கிட்ட சவால் விட்டு ஒரே வேலையில நேருக்கு நேரம் விவாதிக்க வர சொல்லுங்க. பேங்க்ல இருந்து, வருமான வரித்துறையில இருந்து, அமலாக்கத்துறையில இருந்து, கப்பல் போக்குவரத்துறையில இருந்து, மத்திய விமான போக்குவரத்துல இருந்து, திருச்சி பெல்லில இருந்து, துப்பாக்கி தொழிற்சாலை இருந்து, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை இருந்து, நெய்வேலி மத்திய அரசு தொழிற்சாலையில இருந்து, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருந்து, பாரத் பெட்ரோலியம் இருந்து, இங்க இருக்கிற அனைத்து மத்திய அரசினுடைய நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் முழுக்க 90% அல்ல 100% வடவர்களை திட்டமிட்டு பணிக்கமர்த்தி என் மண்ணின் மைந்தன் வேலை வாய்ப்பை பறித்தது இந்த தாமரை டெல்லியில் மலர்ந்ததனுடைய விளைவுதான். மத்திய அரசை ஆட்சியை கைப்பற்றியதுதான். ஏற்கனவே நாங்கள் பாதிப்பில் இருந்தோம், ஆனால் மிகப்பெரிய பாதிப்பை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் நீக்கமர இன்றைக்கு வடவர்களை கொண்டு வந்து இறக்கி இந்த தமிழ்நாட்டை ஒரு கலப்பினர் மாநிலமாக மாற்றி சொந்த மாநில மக்களின் மண் மைந்தர்கள் இந்த பூர்வீக குடிமக்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து பாழாக்கியது யார்?